என் பையன் மூலமா 12 பேர் உயிர் வாழணும். மகனை இழந்தும் பிறரை வாழ வைத்த தந்தை. பெரும்பாலும் விபத்தில்லாத உலகத்தை உருவாக்குவோம். வாங்க என்னன்னு விரிவா பார்க்கலாம். நாகர்கோவில் அருகே இரச்சகுளம் பகுதியைச் சேர்ந்த தம்பதி சார்லஸ் தனபால் விமலா. இவர்களுக்கு விஷால் என்ற மகனும் ஒரு மகளும் இருக்கிறாங்க. விஷால் 4ஆம் ஆண்டு லா படிச்சிட்டு வந்தாரு. இந்த நிலையில கடந்த 21ஆம் தேதி விஷால் நாகர்கோவிலில் இருந்து வீட்டிற்கு பைக்கில் சென்று கொண்டிருந்த போது இரச்சகுளம் பகுதியில திடீரென ஒரு முதியவர் சாலையை கடக்க முயன்றிருக்கிறாரு. அப்போ முதியவர் மீது மோதாமல் இருக்க விஷால் பைக்கை திருப்பி இருக்கிறாரு. இதில் எதிர்பாராத விதமா விஷால் கீழே தவறி விழுந்து பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. இதன் பின் விஷாலை தனியார் மருத்துவமனைக்கு முதல் உதவிக்காக அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. அங்கிருந்து கடந்த 27ஆம் தேதி இரவு சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சேர்த்திருக்கிறாங்க. இதன் பின் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் மூளைச்சாவு அடைஞ்சிருக்கிறாருன்னு பெற்றோர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இந்த தாங்க முடியாத வேதனையிலும் பெற்றோர் எடுத்த முடிவு நம்மள நெகிழ வச்சிருக்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா மூளைச்சாவு அடைந்த தனது மகனின் உடலில் இருந்து கல்லீரல், 2 சிறுநீரகம், 2 கருவிழிகள் மற்றும் தோல் போன்றவற்றை தானமாக கொடுத்திருக்கிறாங்க. இது குறித்து விஷாலின் தந்தை கூறுகையில், என் பையன் பைக் விபத்தால் மூளைச்சாவு அடைஞ்சிட்டான். என் பையன் மூலமா 10-12 பேர் உயிர் வாழணும்னு மகனின் உடலில் இருந்து கல்லீரல், 2 சிறுநீரகம், 2 கருவிழிகள் மற்றும் தோல் தானமா செஞ்சிருக்கோம் என்றும் இந்த மாதிரி மூளைச்சாவு அடைந்த பிள்ளைகளின் உடல் உறுப்பை பெற்றோர் தானம் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் பைக்ல போற பசங்க ஹெல்மெட் அணிந்து முறையா போங்கன்னும் மகனை இழந்த வேதனையோட தந்தை இந்த கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. மூளைச்சாவு அடைந்தவங்க இது போன்று நிறைய பேரை வாழ வைக்கணும். இந்த உலகத்தில் விபத்துகள் அதிகம் நடக்குது. விபத்தில் மரணடைஞ்சவங்களுக்கு மூளைச்சாவு ஏற்பட்டா இந்த மாதிரி தானம் பண்ணுங்க, உடல் உறுப்புகளை தானம் பண்ணுங்க. பெரும்பாலும் விபத்தில்லாத உலகத்தை உருவாக்குவோம். பைக்கில் போகக்கூடியவங்க பெரும்பாலும் ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.